டேய், வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன். என்னத்தை எழுதுற கிழிக்கிற என்ன நீ என்கிட்ட சொல்றா? சரி, பெரிய மனுஷன் கேக்குற, உன்னை மதிச்சு சொல்றேன், நீ தான் அதுக்கு வழி சொல்லணும். முதல்ல கேளுடா, அப்புறமா சொல்ற. அது ஒண்ணு இல்ல முருகா, ஒரு பெரிய அமௌண்ட் வரப்போகுது. சோ அந்த அமௌண்ட்டை எதுல இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல கேள்விடா. பெரிய அமௌண்ட்ல வந்தா கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண, தங்கம் அதானே எல்லாம். அதுதான் எல்லாருமே சொன்னாங்க. ஆனா கொஞ்சம் குழப்பமா இருக்கு முருகன். நல்லது தான்டா சொல்லியிருக்காங்க, அதுல என்ன குழப்பம்? சரி, எந்த கடையில தங்கம் வாங்கலான்னு டிவி பார்த்தேன். முதல்ல விளம்பரத்துல காசு எதுக்கு வீட்டுல வச்சிருக்கீங்க, வந்து கோல்டு வாங்குங்கன்னு சொன்னாங்க. ரெண்டாவது விளம்பரத்துல வாங்கின கோல்டு எதுக்கு வீட்டுல வச்சிருக்கீங்க, வந்து அடகு கடையில வைங்கன்னாங்க. சரி, மூணாவது விளம்பரத்துல தங்கத்தை எதுக்கு அடகு விக்கிறீங்க, வந்து வித்துருங்கன்னாங்க. இப்ப சொல்லு, நான் வாங்கவா, வைக்கவா, இல்ல விக்கவா? ஐயோ, கஷ்டமான கேள்வியை கேட்டானே, எப்படி சமாளிக்கிறது? சரி, அது இருக்கட்டும். முதல்ல உனக்கு காசு எப்படி வரப்போகுது, எப்போ வரப்போகுது? அதாவது முருகா, இப்பதான் ட்ரீம் லெவல்ல போட்டிருக்கேன். அது வின் பண்ண அடுத்த செகண்டே நான் ஒரு கோடீஸ்வரன். அதான் முன்கூட்டியே எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிடணும். ஐடில மாட்டக்கூடாது பாத்து.